பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது ரெண்டா நம்ம பிரிக்க முடியும். ஒன்று அப்பர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது லோயர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். கிட்னி அண்ட் அதிலிருந்து வரக்கூடிய இந்த சிறுநீர் பை யூரிட்டர் இதுல ஏற்படக்கூடிய தொற்றுகளை அப்பர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பிளாடர் சிறுநீர் பையில இருக்கலாம், இல்ல யூரின் போகக்கூடிய இடம் யூரித்ரா, இதுல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் லோயர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். மோஸ்ட் காமன்லி பெண்களுக்கு வரக்கூடியது இந்த லோயர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் 50% பெண்களுக்கு அவங்க லைஃப் டைம்ல இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏன் பெண்களுக்கு அதிகமாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா, பிகாஸ் இந்த யூரித்ரா தட் இஸ் யூரின் போகக்கூடிய இடம் அதுவும் இந்த கிட்னிக்குமே டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு பாக்டீரியா ரொம்ப ஃபாஸ்டா யூரித்ரா மூலமாக கிட்னிக்குள்ள போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடியது. ஸோ இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் ஓவரால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் நோய் தொற்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல கிட்டத்தட்ட 25% யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடியது. ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இது கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால சீரியஸ் கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம் ஆர் கிரானிக் கிட்னி டிசீஸ் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ உலகம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்கள் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு அசோசியேட்டட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 80 லட்சம் பெண்களுக்கு இந்த பாதிப்பு வந்தாலுமே அதுல கிட்டத்தட்ட ஒரு 20% பெண்களுக்கு ரெக்கரண்ட், ஸோ 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள திரும்ப வரலாம். ஆல்ரெடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து ஒருவேளை நீங்க டாக்டரோட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வித்தின் 6 months to 1 yearக்குள்ள இந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அதனால தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறிகள், யூரின் போகும்போது அதிக எரிச்சல் இருக்கலாம், இல்ல பெயின் இருக்கலாம், இல்ல யூரின்ல பிளட் போக ஆரம்பிக்கலாம். இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சில அறிகுறிகள். யூரின் போற இடத்துல அதிக ஒரு மாதிரி நமச்சல் எரிச்சல் இருந்தாலுமே யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். நார்மலா என்ன ஆகும், இந்த சிறுநீர் பை பிளாடர்ல யூரின் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு தோணும். பட் அந்த அர்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ யூரின் போயிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள என்ன ஆகும், திரும்ப பிளாடர் காலி பண்ணணும், அந்த ஃபீல் திரும்ப யூரின் போடுங்கிற ஒரு ஃபீல் ஏற்படும். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு டைம் போகும்போது இந்த பாக்டீரியாவோட க்ரோத் இருக்கிறதுனால, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பிளாடர் கம்ப்ளீட்டா காலி ஆகாது. அப்போ ஃப்ரீக்வன்சி நேச்சுரலாக அதிகமாக ஆரம்பிக்குது. சம்டைம்ஸ் வெளியில எங்கேயாவது போகும்போது யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சில அறிகுறிகள். சில சமயம் யூரின் போகும்போது பால் மாதிரி வெள்ளையா போகலாம், இல்லைன்னா திக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் நம்ம யூரின் இது கலர்லெஸ். அப்போ யூரின் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம். யூரின் அதிக ஸ்மெல், துர்நாற்றம் நிறைய இருந்தாலுமே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடிவயிறுல இந்த வலி இருந்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் மோஷன் போற இடத்துல தொடர்ந்து இந்த வலி இருந்தா அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சில அறிகுறிகள். சின்ஸ் எப்போ ரொம்ப அதிகமாக பெண்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்களோ, ஸோ அதனால நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் கிரான்பெரி வித் டிமானோஸ். கிரான்பெரிங்கிறது இது முக்கியமாக ஒரு ஷ்ரப் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு விஷயம். ஷ்ரப்ஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான மூலிகை குடும்பத்தை சேர்ந்த வகைகள். இந்த கிரான்பெரிங்கிற இந்த பழம் நார்த் அமெரிக்கால அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழ வகை. பழங்காலத்துல இந்த கிரான்பெரியோட பழங்கள் இருக்கலாம், அதோட இலைகள் இருக்கலாம். இது முக்கியமாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக இல்ல பிளாடர் காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் இது எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ வேகமாக புண் ஆற்றக்கூடிய தன்மை கிரான்பெரியில இருக்கு. பலவிதமான ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல இருந்து நல்ல ரெக்கவரி, ஃபாஸ்டர் ரெக்கவரி கிடைக்கிறதுக்காக
கிரான்பெரியை பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட் மோஸ்ட் காமன்லி இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக கிரான்பெரி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கிரான்பெரியில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இதில் எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு, எஸ்பெஷலி ஃபிளாவனாய்ட்ஸ். ஸோ ஃபிளாவனாய்ட்ஸ் அப்படிங்கிறது விட்டமின் பி. ஃபிளாவனாய்ட்ஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இதில் நிறைய பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதே போல ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் நம்ம பாடி எப்போதுமே ஆல்கலைன் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அண்ட் பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேஷன் இதெல்லாமே தடுக்கக்கூடியது. ஈவன் அகைன் கேன்சர் மாதிரி சில நோய்கள் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ். இதை தவிர அதிக அளவு விட்டமின் சி அண்ட் ஃபைபர் கிரான்பெரியில இருக்கு. ஸோ விட்டமின் சியோட ரிச் சோர்ஸ் அப்படிங்கிறது ஆம்லா. இந்த ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் இது கிரான்பெரியிலேருந்தும் கிடைக்கும். அதே போல ஃபைபர், நார்ச்சத்து. ஸோ பொதுவாக ஃபைபர் எடுக்கிறதுனால பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகுது, பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும், மலச்சிக்கல், லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அண்ட் பாடி வெயிட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம பாடிக்கு ரொம்ப லைட்டான ஃபுட், எஸ்பெஷலி ஃபைபர் ஃபுட் அதிகமாக தேவை. ஸோ அகைன் நம்ம பாடியை ஆல்கலைன் பேஸ்ல மெயின்டைன் பண்றதுக்கும் கிரான்பெரி எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ மற்ற பழங்கள் விட கிரான்பெரியில ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ கிரான்பெரி கூட டி மேனோஸ் அப்படிங்கிற இன்னொரு இன்கிரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டி மேனோஸ் அப்படிங்கிறது இது ஒரு விதமான ஒரு சர்க்கரை. ஸோ குளுக்கோஸ் அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பொதுவாக ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ் அண்ட் கிரான்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்ல அதிகமாக இருக்கக்கூடியதான் இந்த டி மேனோஸ். பிகாஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் 6 months to 1 year ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் மெயினா இந்த டி மேனோஸ். ஸோ கிரான்பெரி வித் டி மேனோஸ் இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன், எஸ்பெஷலி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ கிரான்பெரி வித் டி மேனோஸ் இதில் இருக்கக்கூடிய ப்ரோ ஆந்தோசைனடின்ஸ் இது முக்கியமாக சிறுநீரக தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. சிறுநீர் செல்லக்கூடிய அந்த பாதையில பாக்டீரியாவோட growth ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. விட்டமின் சி ஆர் சிட்ரிக் ஆசிட் இதில் இருக்கிறதுனால சிறுநீர் பையில பாக்டீரியாவோட growth ஆர் பாக்டீரியா தங்க விடாமல் தடுக்கக்கூடியது. ஆர் ஈவன் பிளாடர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். முக்கியமாக டி மேனோஸ், இந்த டி மேனோஸோட பெனிஃபிட் அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. பிகாஸ் நார்மலா என்ன ஆகும், இந்த யூரித்ரா வழியாக யூரினரி ட்ராக்ல போய் இந்த பாக்டீரியா செட்டில் ஆயிடும். ஈவன் தோ மற்ற மெடிசின்ஸ் எடுத்தாலும் சரி கொஞ்ச நாள் அந்த பாக்டீரியா இன்ஆக்டிவா இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், அந்த பாக்டீரியா திரும்ப ரீஆக்டிவேட் ஆகும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெக்கரன்ஸ் இதை ப்ரிவென்ட் பண்றக்கூடியதான் டி மேனோஸ். அதே மாதிரி டி மேனோஸ் இது பெஸ்ட் ப்ரீபயோட்டிக். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் காம்பயோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொதுவாக நம்மளுடைய வயிறுல செரிமான சக்தியை இதை அதிகப்படுத்துறதுக்காக இந்த ப்ரீபயோட்டிக் தேவை. பிகாஸ் இந்த ப்ரீபயோட்டிக் தான் அந்த பாக்டீரியாவுக்கு உணவாக போகக்கூடியது. ஸோ கிரான்பெரி அந்த டி மேனோஸ் இது வந்து பெஸ்ட் ப்ரீபயோட்டிக். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். முக்கியமாக இருக்கக்கூடியது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கின் அண்ட் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஃபார் எனி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் அண்ட் ஈவன் இப்போ தலைமுடி கொட்டுது அந்த அடர்த்தி இல்லை அப்படின்னா ஜெனரலாக நம்ம வந்து ப்ரோட்டீன் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆம்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம், அண்ட் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது கூட கிரான்பெரி கேப்சூல்ஸ் இதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ வெஸ்டீஜ் கிரான்பெரி கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். சாப்பிடும்பொழுது சேர்த்து இந்த கேப்சூல்ஸை முழுங்கிடணும். ஸோ வித் ஃபுட் அப்படின்னு நம்ம பார்த்தது இது வரைக்கும் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சாப்பிடும்போது சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்கிடணும். அதில் ஒன்று krill ஆயில், அடுத்தது கோகனட் ஆயில், ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் அண்ட் கிரான்பெரி கேப்சூல்ஸ். இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் வித் ஃபுட். ஸோ யாருக்கெல்லாம் கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா
யார் கண்டினியூஸா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் தோ இப்போ டிராவல் பண்ணலனாலும் பட் நார்மலா ப்ராஸ்பெக்டை மீட் பண்ணும், பிசினஸ் டெவலப் பண்ணும் அப்படிங்கும்போது அதிகமாக டிராவல் பண்றவங்க அப்போ காமன் டாய்லெட்ஸ் இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து பயன்படுத்தும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஆர் ஃபேமிலியில பரம்பரையாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம். அவங்களுக்கு ப்ரிவென்டிவா கூட கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அந்த மெடிசன்ஸோட சேர்த்து கிரான்பெரியும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் டாக்டர் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அது அந்த டைம் மட்டும் தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்காது. பட் சின்ஸ் டிமானோசல் இருக்கிறதுனால அந்த திரும்ப வரக்கூடிய ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கக்கூடியது. முக்கியமா ஸ்கூல்ஸ் போகக்கூடிய பெண்கள், காலேஜ் போகக்கூடிய பெண்கள், ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணக்கூடியவங்க, பொதுவாக எதெல்லாமே இந்த காமன் டாய்லெட்ஸை வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே கிரான்பெரி எடுக்கிறது நல்லது. அண்ட் எஸ்பெஷலி இந்த கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் 5 வயசுலேருந்து கொடுக்கலாம். பொதுவாக மற்ற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் மோர் தேன் 12 இயர்ஸ், சில ப்ராடக்ட் மட்டும் 6 இயர்ஸ்க்கு மேலே, அண்ட் கிரான்பெரி 5 இயர்ஸ் ப்ளஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ செக்ஷுவலி ஆக்டிவ் உமன், கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிறவங்க, ஸோ செக்ஷுவலி ஆக்டிவ் அவங்க இருப்பாங்க. மேபி அந்த ஃபீமேலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மேலுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லோ டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் போன்ற கண்டிஷன்ஸ்லையும் கிரான்பெரி எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதிகமாக தண்ணி குடிக்க பழக்கம் இல்லாதவங்க கிரான்பெரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கிரான்பெரி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வித் ஃபுட், ஸோ ஈவன் ப்ரிவென்டிவாக கூட கிரான்பெரி கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்.